கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் கொம்பு சீவி திரைப்படத்தோட டீசர் வெளியாச்சு. சூப்பரான ஒரு டீசர் வெளியாக இருக்குது. பொன்ராம் இயக்கத்தில் யுவன் சங்கர் இசையில் நமது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், கேப்டன் சண்முக பாண்டி, தார்விகா, பிருத்திவி போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு. ரெண்டு பேரை காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரும் சண்முக பாண்டியன் பார்த்திங்கன்னா அப்பா பிள்ளைய பண்ணுற ஒவ்வொரு கூத்தும் பார்த்திங்கன்னா படத்தில் வேறு லெவலில் கொண்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த படத்தோட டீசரை கொடுத்துருக்கு. இது ஓரளவு மும்முரமாக இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். பொதுவாக பார்த்திங்கன்னா உசிலம்பட்டியில் இருக்க அந்த அணைக்கட்டுகளை சம்மந்தமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தான். அங்கே நடக்கப்படும் சில பிரச்சனைகளை, அந்த அணையில் நடக்கிற சில பிரச்சனைகளை மையமாக தான் இந்த திரைப்படம் எடுத்திருக்காங்க. இவங்களே குண்டுலாம் தயாரிப்பாங்க, நாட்டு வெடி குண்டுலாம் தயாரித்து அதில் பல அசம்பாவிதங்கள், பல குண்டு வெடித்து நிறைய விஷயங்கள்லாம் சேதம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த டீசரில் வர ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. படத்தில் பாடல், அந்த மாலையை போட்டுக்கிட்டு வர சீனாக இருக்கட்டும், படத்தை கலக்கிறது, ஒவ்வொரு சீனும் இஞ்சி பையன் ரசிக்கிற அளவுக்கு அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு செகண்டில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படத்தை தீபாவளி தினத்தையே திரையில் விடலாமே அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக இந்த திரைப்படத்தோட டீசர் வெளியாகிருக்கு. டீசரில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போகிறாங்க, அங்கே போயிட்டு அங்கே நடக்கிற வாக்குவாதங்களையும் பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷனை அடித்து நொறுக்கிட்டு வெளியில் வராங்க. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் குண்டை வச்சு பெரிய பெரிய அணுகுண்டுகளை வச்சு இவர் தவிர்த்து இந்த இடத்த இது பண்ணுறாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ண சொல்லி அப்பாவும் பிள்ளையும் விவசாயம் பார்த்துக்கிட்டு ஊரில் கிராமப்புறத்தில் தண்ணி, அந்த விவசாயங்கள் பல பிரச்சனைகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் கொம்பு சீவி. அந்த ஊரில் நடக்கிற கதைகளத்தை வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொம்பு சீவி திரைப்படத்தில் சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஆக்ஷன் ஹீரோகளிலே பொதுவாக பார்த்திங்கன்னா சரத்குமார் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டு அந்த சமயத்தில் இருந்தாலும் நம்ம சண்முக பாண்டியன், விஜயகாந்த் இப்போ வளர்ந்து வர சமயத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தில் முழுக்க பார்த்திங்கன்னா பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அந்த கரகாட்ட கும்பல், அதை பொறுத்து அந்த வயசான பாட்டிகளோட பேசுகிற வசனமாக இருக்கட்டும், எல்லாமே கலக்கலாக இருக்குது. பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு பாண்டி என்ற ஒரு கதாபாத்திரத்தெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து தார்விகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நடிக்கிற ஒரு பிரச்சனையை மையமாக வச்சு அந்த ஊருக்குள்ளே வராங்க. வந்து அங்கே நடக்க போகிற பிரச்சனைகள், அதில் நடக்கிற காமெடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காமெடியாக ஆக்டர்லாம் இதில் நடிச்சிருக்கிறாங்க. பொதுவாக பொறுத்த வரைக்குமே சூரியன் நிறைய பேர் கலந்து இப்போ இருக்க தலைமுறைகளுக்கு எப்படி கலக்கலாக இருக்குமோ அந்த அளவுக்கு காமெடியிலையும் கலக்கியிருப்பார். பொதுவாக பார்த்திங்கன்னா படைத்தலைவன் திரைப்படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் வருவார் அப்படின்னு தான் நம்மளோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆக்ஷனையும் தாண்டி ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தை கொடுக்க தான் இருக்கிறாரு நம்ம சண்முக பாண்டியன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே டீசரில் வேறு லெவலு, ஐயா கொண்டு வச்சது நாங்கள் தான், அதை பண்ணுறதும் நாங்கள் தான் சரத்குமார் அவர்களுக்கு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அவரில் ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒவ்வொரு சென்டிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஊர்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்டதான். ஆண்டிப்பட்டி, மதுரை, கம்பம், அதை போது அந்த அணைக்கட்டுகளை ஏங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா இஞ்சி பையாக இருக்குது. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் பல இடங்களில் கொண்டு வச்சு சில வெடிகுண்டுகளை போலீஸ் ஸ்டேஷனே தவிர்த்துறாங்க. அங்கேருந்து வெளியே தப்பிச்சு வராங்க. திரும்ப மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்கன்னு தான் கதையில் ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா குதூகலமாக எடுத்திருக்கிறார் பொன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்குமே. பல காமெடி இயக்குனர் படங்களை எடுத்தவர் தான் நம்ம பொன்ராம் அவர்கள். அவர் சொல்ல வேண்டாம், யுவன் சங்கர் அவர்களையும் நம்ம சொல்ல வேண்டாம். அந்த அளவுக்கு பிரமாதமாக இந்த திரைப்படத்தோட டீசர் வெளியாகிருக்கு. டீசர் வெளியான உடனே பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக கொம்பு சீவி திரைப்படம் அமைந்திருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வருது. இப்போ இருக்க திரைப்படத்தெல்லாம் என்னங்க, சில படத்தை பொறுத்த வரைக்குமே கன் எடுக்கிறது, துப்பாக்கி வச்சு சுடுறது, இந்த மாதிரி தான் படங்களை எடுத்துருக்கிறாங்க. இதில் ஆக்ஷன் கலந்த ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படமாக எடுத்துருக்கிறாங்க. பொன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாரதிராஜா அவர்களை போல தான் சூப்பராக அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸில் இது பண்ணுற மாதிரி ஒவ்வொரு சீனும் ஃபைட் சீன்லாம் புரட்டி எடுத்துக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நக்கலாக காமெடியாக கேட்குறாரு, என்னடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணது விஷயத்தெல்லாம் அப்படியே தெளிவாக பேசியிருக்கிறாரு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்குமே. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கும். பொன்ராம் இயக்கத்திலே இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமையும். அந்த ஊர்களில் நடக்கும் பிரச்சனைகளையும் சரி, அந்த குண்டு வச்ச இடத்துலேருந்து தகர்ந்து வெளியில் வரணும், திரும்ப வரமாட்டாங்களான்னு கதை. தார்விகா அவர்களுக்கும் இவங்களுக்கும் பாட்டு, கிராமப்புற பாட்டு, அந்த பருத்தியூரனில் எப்படி ஒரு பாடல் வருமோ அந்த மாதிரி சக்கப்போடு போடுற அளவுக்கு ஒரு சிறப்பான பாடலையும் கொடுத்துருக்கிறாரு யுவன் சங்கர் அவர்களே. கிராமத்தை சார்ந்த படங்களை எடுக்கிறதை பொறுத்த வரைக்குமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு துல்லியமாக இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கொம்பு சீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வருகிறது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. தீபாவளி தேதியில் வருமோ, அப்டேட் நிறைய வருமோன்னு எதிர்பார்ப்பு இருந்து அந்த சமயத்தில் ஒரு டீசரை வெளியிட்டிருக்கிறாங்க. தீபாவளிக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரே வெளிவரலாம், அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு டீசரை கொடுத்துருக்காங்க பொன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்கும். இந்த திரைப்படத்தை ஸ்டார் சினிமா அவங்க தான் தயாரிச்சாங்க. செல்லையா,
பொன்ராம் இயக்கத்தில் இருந்திருந்தாலும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுக்கும் வேறு லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு தாறுமாறான ஒரு திரைப்படம். ஒவ்வொரு போஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் இருந்து வெளியே வர சீனை பாருங்களேன். அப்படியே 2 பேரும் லாக்கரில் இருந்து வெளியே வரும்போது இழுத்துக்கிட்டு 2 பேரும் வராங்க. அதில் அப்பா பிள்ளைக்கு 2 பேருக்குமே சண்டை வருது. அந்த சண்டை வருத காட்சிகள்லாம் தியேட்டரில் பார்க்கறதுக்கு மகிமையாக இருக்கும். படத்தில் சூப்பராக கொடுத்துருக்காரு. கொம்புசிவி திரைப்படத்தை காடுகளில் தான் எடுத்துக்கிறாங்க. அதுவும் கதைகளத்தை பொறுத்த வரைக்கும் மாலையை போட்டு 2 பேரும் தாறுமாறாக ஆடுதாங்க. ஜாலியாக இருக்கும் பொழுது படத்தை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு ஒரு திரைப்படம். இப்போ இருக்க சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஒரு சிரிப்பு கலந்த ஒரு திரைப்படம் இருந்தால் தான் தியேட்டரில் போய் பார்ப்பாங்க. இந்த கொம்புசிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சண்முக பாண்டியன் அவரோட ரசிகர்களுக்கு சந்தோஷப்படுத்தும் அளவுக்கு படைத்தலைவன் திரைப்படத்தை வரைக்கும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படம் அமைஞ்சது. ஆனால் கொம்புசிவி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிற அளவுக்கு பாடலும் சரி படமும் வேறு லெவலில் கொண்டு நிறுத்தும். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக நம்ம கொம்புசிவி திரைப்படம் கலருக்கு. டீசரில் ஒவ்வொரு இதுவும் இஞ்சி பை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு போஸ்டர் கொடுத்தாங்க, காலையில் ஒரு போஸ்டர் கொடுத்தாங்க, மதியம் ஒரு போஸ்டர், அந்த மாதிரி ஒரு 3 போஸ்டர் வெளியிட்டோன்னே பார்த்தீங்கன்னா படத்தோட போஸ்டரை பார்த்தோமே அந்த அளவுக்கு வேறு லெவலில் ஒரு அனல் பறக்கும் அளவுக்கு பிரமாதமான போஸ்டரை கொடுத்துருந்தாங்க. 6 மணிக்கு இன்றைக்கி டீசரை பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்க. என்னடா அந்த பையன் இப்படி மிரட்டியிருக்காரு, படைத்தலைவனில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக காமிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் ஃபுல் அண்ட் ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபைட் கலந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இப்படிலாம் நடிக்க முடியுமா? கேப்டன் எப்படி ஓரளவு நடிப்பாரோ அந்த லெவலுக்கு இவரும் நடிச்சிருக்கிறாரு. இவரோட நடிப்பு திறமைக்காக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தேட்டரில் 100 நாள் வாடும், ஒரு வெள்ளி விழா கொண்டாடும். கேப்டன் அவர்களை இருப்பாங்களான்னு நிறைய இருக்காங்க. கேப்டன்லாம் அந்த திரைப்படத்தில் கிடையாது. ஃபுல் அண்ட் ஒரு காமெடி சீக்வன்ஸாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான். ஆக்ஷன் கலந்த அந்த மதுரை ஆண்டிப்பட்டி கம்பங்களில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். பொதுவாக இந்த திரைப்படத்தில் ஆக்ஷனும் தாறுமாறாக கொடுத்துருக்காரு. பொதுவாக ஆக்ஷன் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை எடுக்க மாட்டார். அந்த ஆக்ஷனுமே ஒரு காமெடி கடந்த ஒரு ஆக்ஷனாக கொடுத்துருக்கிறாரு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு, பொன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா பொன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் தம்பிக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அந்த கன்று தான் எடுத்திருக்காங்க. அது கேப்டனோட கண் அப்படியே இருக்குது. இந்த திரைப்படம் நம்ம எப்படி படைத்தலைவனுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து ஓரளவு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்ததோ அதே போல் இந்த திரைப்படமும் தாறுமாறான ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுக்கும் அளவுக்கு ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும். கொம்புசிவி திரைப்படத்தோட ட்ரீசரை பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவலில் வரும். அந்த அளவுக்கு தாறுமாறான ஒரு கலக்கலான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. கொம்புசிவி திரைப்படத்தை கதைகளை பொறுத்த வரைக்குமே ஆண்டிப்பட்டி அது அந்த அணைகளை சம்பந்தம். அந்த அணைகளில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான வேறு லெவலில் கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு கொம்புசிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே. சண்முக பாண்டியன், கேப்டன் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடிச்சிருந்தா கேப்டனும் 2 பேரும் நடித்த மாதிரி இருக்கும். புலன் விசாரணையில் எப்படி புரட்டி இருப்பாங்க அது மாதிரி அப்பம் பிள்ளைக்கு 2 பேருக்குமே ஃபைட் சீன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு காமெடி கலந்து அந்த வயதான பாட்டியெல்லாம் பாருங்கள், அந்த கிராமப்புறத்தில் அந்த தடயம் போட்டு எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு துல்லியமாக இந்த திரைப்படத்தையும் எடுத்துருக்கிறது. கிராமத்து சார்ந்த திரைப்படம், ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்களே சொல்லலாம். பொதுவாக இந்த திரைப்படத்தோட பாடலாம் அடுத்த வாரம் தீபாவளி டயத்தில் வெளியிடுவாங்க. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரும் அது கண்டினியூ விடுவாங்க. தீபாவளி டயத்தில் கூட இந்த திரைப்படத்தை தேட்டரில் இருந்தால் வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் வசூல் கொடுத்துருக்கும். தீபாவளி முடிஞ்சு இந்த திரைப்படம் ஒரு வாரத்தில் தேட்டருக்கு வரலாம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மவுஸ் இருக்கும். பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களின் கொம்புசிவி திரைப்படம் திரைக்கு வருகிறது. ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசரு போஸ்டர் எல்லாத்தையும் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லாரும் எப்போ அப்டேட் கேட்டுட்டு இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அப்டேட் கொடுத்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொம்புசிவி திரைப்படம் எப்போ வரும்னு கொடுத்துட்டாங்க. டீசர் வேறு லெவலில் இருக்குது. எல்லாரும் டீசரை பாருங்கள். சூப்பரான ஒரு திரைப்படம் கொம்புசிவி.